இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. ஏன்னா அம்மா வந்து ரொம்ப தீர்க்கமாக முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இதே ஓட்டு கட்டடமா ஆஸ்பெஸ்டஸாக இருந்தால் சார் பேசாமல் மரத்தடியிலே கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கே இந்த மாடுகள் எல்லாம் 4 டிகிரியிலேருந்து 21 டிகிரி வரைக்கும் தான் ஆனந்தமாக இருக்கும். அதுக்கு கீழே வந்தாலும் அதுக்கு பிடிக்காது. நம்ம எத்தனை டிகிரியில் வச்சுருக்கோம் மாடெல்லாம்? 40 வரைக்கும் நியாயமா? அதுக்கு உடம்பு சரியில்லை, இலைக்குதுன்னா இலைக்கு தான் செய்யும். ஏன்னா அதுக்கு வேர்வை சுரப்பிகள் பெருசா இல்லை, எச்சி ஒளிவு தான் அந்த வெப்பத்தை வெளியே கடத்தணும். அது ஒண்ணு. இன்னொன்னு, 300 மாடு இருந்தா எவ்வளவு ஏரியா உங்களுக்கு தேவை? 300 ஏக்கர். 100 மாடு இருந்தா 100 ஏக்கர். அப்போ ஒரு ஏக்கருக்கு டெய்ரி அனிமல்ஸ்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 ஹெக்டேருக்கு ஒரு மாடு, இப்போ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி 1 ஏக்கருக்கு ஒரு மாடு ஆக்கியிருக்காங்க. ஃப்ரீ ரேஞ்ச் போய் மேய்ச்சல். ரொம்ப குளிர்காலத்துல மட்டும் உள்ள வந்து போடுவாங்க. மற்ற பகல் நேரத்துல ஒன்றும் அடையறதுலாம் வராதுங்க. பால் கறக்க மட்டும் வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஸோ நமக்கு பூனையை பார்த்து புளியை பார்த்து பூனை இப்படிலாம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு அடுத்து எத்தியோப்பியா நாட்டுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா? இவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தது. அவங்க எல்லாம் உட்காந்து அதை படிச்சு இது மாதிரி காய்ச்சலுக்கு என்ன நெக்ஸ்ட். இவர் வந்து மைக்கேல் ஹஃப்மேன் ஒரு மனித குரங்குகளை ஆராய்ச்சி செய்யறவர். கார்மன்ங்கிறவர் வந்து 2000 ஒரு புத்தகம் எழுதிட்டாரு, இயற்கையான முறையில கால்நடைகளை எப்படி மருத்துவம் பண்ணணும். இது வந்து 2020 சவுத் ஆப்பிரிக்காவில் எழுதப்பட்ட புத்தகம், எத்தனோவைட்டேன் மெடிசன். இது 2 என்னுடைய புத்தகம். இந்த புத்தகத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இதுல நேரடியா போனீங்கன்னா மடி நோய்க்கு மருந்து இருக்கு, கோமாரிக்கு மருந்து இருக்கு, அப்படியே எடுத்து பண்ணலாம். இதுல எல்லாம் வந்து கட்டுரைகளாகவும் ஆராய்ச்சி வழிமுறைகளாக இருக்கும். அதுல இருந்து ஒரு மருந்து கூட எடுத்து மருத்துவம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும்னு திட்டமிட்டு வழிநடத்துறோம். இந்த ஹஃப்மேன் ஏன் படம் போட்டிருக்கேன்னா, அவரு கொயட்டா யூனிவர்சிட்டி ஜப்பான்ல பல்கலைக்கழக பேராசிரியர் இருக்காரு. அவர் சொன்னார், நான் ஆப்பிரிக்க காடுகள் ஆராய்ச்சிக்கு போகும்போது குரங்குகள் எப்படி குடும்பம் நடத்துகிறது, அவங்களுடைய செயல்பாடுகள் தான் படிக்க போனேன். அங்கே போன பிறகுதான் ஒருத்தர் சொன்னார், இந்த குரங்கு பாருங்க இந்த இலையை சாப்பிடுது, அதுக்கு ஏதோ ஒரு நோயினாரு. குரங்குக்கு நோய் எப்படி தெரியும், அது எப்படி இந்த இலையை சாப்பிடுன்னு சொல்லி ஜூவோ ஃபார்மகாக்னசின்னு ஒரு சப்ஜெக்ட். அப்படின்னா விலங்குகள் தனக்குள்ள நோய்களுக்கான தானே மருந்தை தேடி, நீங்க பார்த்துருப்பீங்க நாய் போய் பூனை இதெல்லாம் இருக்கும். இது கொஞ்சம் அறகுறையா நம்ம கொஞ்சம் அங்கே கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் நம்மளுடைய முழு பரிமாணத்தை அவர் வந்து 40 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்கிட்ட சொல்லுவார், நாங்கள் நிறைய இந்த கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது அவர்கிட்ட கேட்டேன், மைக் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஏதாவது சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க அப்படின்னு. ஒரு இலைய இந்த குரங்கு வந்து மடிச்சு அப்படி சாப்பிட்டு இருந்துச்சு. அந்த இலையை நான் எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணால் அதுல ஒரு மருத்துவ பொருளும் அதுல இல்லை. சரி எதுக்கு சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாம இருந்தது. அந்த இலைய ஒரு 5 வருஷம் பல வேலைகளை நான் மறந்துட்டாத. இப்போ ஒரு நண்பர் வந்தப்போ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு பாட்னிஸ்ட். அவர் அந்த இலையை அனுப்புன்னு சொன்னார். அனுப்பி போய் அவங்க எப்பவுமே பாட்னிஸ்ட் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்ப்பாங்க. பூரா முள்ளா இருந்திருக்கு. உடனே கூப்பிட்டு, மைக் இந்த மாதிரி இலை பூரா சின்ன ஸ்பைக்ஸ் முள்ளா இருக்குது. உடனே பொறி தட்டிச்சு. அப்போ அந்த இலை வந்து ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷன் பண்ணுது, முள்ளு மாதிரி இருக்கிறது. எந்த குரங்கு சாப்பிட்டுச்சுன்னு ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தா, எந்த பெண் குரங்கு மாசமாக இருக்கிறதோ அது அந்த குறிப்பிட்ட கால அளவில் அங்கங்க ரெக்கார்டு இருக்கு. வயிற்றுல இருக்க புழுக்களை அப்படி பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு. எனக்கு என்ன கேள்வின்னா, இது கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த குரங்குக்கு இந்த இலையை கடிச்சு சாப்பிடணும், இந்த இலையை மடிச்சு அப்படியே முழுங்கணும், இதை வந்து சவைச்சு சாப்பிடணும்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? அந்த இன்ட்யூஷன் எங்கேருந்து வருது? இதெல்லாம் அறிவியல், இன்னைக்குள்ள அறிவியலுக்கு பார்ப்பட்ட விஷயம். ஆனா நடக்குது இல்ல, அதை நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்ல. அப்படி காடுகளில் இருந்த மனித குரங்குகளுக்கு இன்னைக்குள்ள சூழல் அது இருந்தால், காடுகளிலே வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த அறிவை பெற்று அதை நமக்கு ஒரு வளமான ஒரு மருத்துவ முறையா கொடுத்ததை ஏன் நாம ஏத்துக்க மறுக்கிறோம்? அது அறியாமை தானே நமக்கு. அடுத்து
மெடிசினல் அக்ரோ ஈக்காலஜி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் காலையிலேருந்து பேசிட்டு இருக்க விஷயம். என்னைக்கு மனுஷன் விவசாயம் பண்ணானோ அப்போவே சுற்றுச்சூழல் கெட்டு போச்சு, மாட வீணாயிடுச்சு. ஸோ அதனால அக்ரோ ஈக்காலஜின்னு சுற்றுச்சூழல் பாதிக்காத வேளாண்மை. ஒரே பயிரை எல்லாரும் போடாதீங்க, ஒரே பயிரை திரும்ப திரும்ப போடாதீங்க, மோனோகல்ச்சர் செய்யாதீங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ சுற்றுச்சூழலில் நிறைய மரம் செடி கொடிகள் வைங்கன்னாங்க. இப்போ ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் களைக்கொல்லி கண்டது போனதை அடித்து எல்லா செடியையும் அடித்து மருத்துவ செடிகளே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த வேளாண்மையோட மருத்துவ பயிர்களையும் ஒருங்கிணைச்சு மெடிசினல் ஈக்காலஜின்னு சொல்கிறாங்க, அக்ரோ ஈக்காலஜின்னு. அது எப்படி நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, ஐந்திணை பெருவாழ்வுன்னு சொல்லியிருக்கேன். என்ன அர்த்தம் அதுக்கு? ஐந்திணைன்னா என்ன? மலை, காடு, வயல், கடல், பாலை. இது எந்த நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னாலும் மலை இருக்கும், காடு இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கு, இல்லை எல்லாம் இருக்கும். பாலைவனத்தை நீங்க வந்து பாலைவனம் மணலாவும் வச்சுக்கலாம், ஐஸாவும் வச்சுக்கலாம். அதுவும் ஒரு பாலை தானே, அங்கே ஒன்றும் விளையாது இல்லை, முளைக்காது இல்லை. அப்போ ஐந்திணை என்பது இன்டர்நேஷனல்ங்கிற அர்த்தத்துல எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு. பெருவாழ்வுன்னா எல்லா உயிரினங்களும். இப்போ நம்ம இந்தியாவில் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை வசுதேவ குடும்பம். என்ன அர்த்தம்? எல்லா உயிரும் ஒன்றுதான், எல்லாம் ஒரே சூழல்ல தான் வாழுது, எந்த உயிரையும் பிரிச்சு பார்க்க கூடாது, எல்லாத்தும் எதையாவது ஒண்ணு கெட்டுச்சுன்னா இன்னொன்னு கெட்டு போயிருங்கிற அந்த வாழ்வுக்கு நான் வச்சிருக்க பேரு பெருவாழ்வு. அதுதான் ஒன் ஹெல்த். இன்னைக்கு இங்கிலீஷ்ல சொல்றது வந்து ஒன் ஹெல்த், எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு. இந்த புத்தகத்துல 10வது சாப்டர் நாங்க எழுதிருவோம். அது ஒரு செய்தி உங்களுக்கு. ஏன்னா இது நம்ம ஏத்துக்கிறதோ இல்லையா, வெள்ளைக்காரன் ஏத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கூடுதலா 4 பேர் நம்புவாங்கிறதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த இந்த இதெல்லாமே எல்லாமே ரிசர்ச். இது பாருங்க, 2016ல நான் போனேன் இல்லையா, 17-18ல வெறும் 8100 கேஸ் தான் பார்த்துருந்தோம். இப்போ எவ்வளவு பார்த்துருக்கோம் பாருங்க, 9,85,000 பழையது. இப்போ 11 லட்சம் கேஸ் ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு. இவ்வளவு நோய்களுக்கு இதுக்கு எல்லாமே வந்து ஆவரேஜ் வந்து 80% சக்சஸ். இதை பார்த்து தான் FAO WHO நிறுவனங்கள்லாம் எங்கள்கிட்ட மண்டிட்டு நிக்குது, இந்த மருத்துவத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். நெக்ஸ்ட் சித்தருக்கு தட்டுற தட்டாது எனக்கு இல்ல. 10ல நடத்தின கருத்தரங்கம் சர்வதேசத்துக்கு என்ன பேர் போட்டு பாருங்க, பாரம்பரிய அறிவு முறையை கால்நடை வளர்ப்பு மற்றும் மூலிகை மருத்துவத்திற்கான ஒரு செயலாக்கமாக செய்து உலகம் பூரா வாழ்வியல் ஆதாரமா செய்து. வெறுமனே மாட்டுக்கு மருந்து பண்றது இல்லை. உங்களுக்கு காலையிலேருந்து பேசும்போது பொருளாதாரம் இழப்பு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இல்லையா. மாடு வளர்க்குறவங்க நான் மாடு வச்சுக்கிறேன்னு வச்சிருந்தா ஒரு கோடீஸ்வரன் வந்து ஒரு மாசம் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு 100 மாடை பாதுகாக்கலாம். ஆனா ஒரு விவசாயி வந்து அதுலேருந்து ஏதாவது வருமானம் இருக்கணும். ஆசைக்கு அவர் 2 கண்ணுட்டி வச்சிருக்கலாம், ஆனா அது வருமானம் இருக்கணும், அதையும் கிடக்கூடாது. நெக்ஸ்ட் பிஜி டிப்ளமோ எத்னோவெட்டரி. இந்தியாவிலேயே முதல் முறையா கால்நடை மருத்துவர்கள் படிக்கிற பாடத்திட்டமா இதை கொண்டு வந்துட்டோம். 13 மொழிகள் 12 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது இதுதான். தமிழ்ல இருந்து ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, ஒடியா, அசாமி, பெங்காலி, ஹிந்தி, இங்கிலீஷ். ஈவன் நேபாளிஸ் கூட, ஏன்னா அசாமில் நிறைய நேபாளிஸ் தான் மாடு வச்சிருக்காங்க, அவங்க அந்த மொழிக்கு மொழிபெயர்த்தாங்க. அவ்வளவும் இருக்கு. நெக்ஸ்ட் நிறைய போகலாம் அப்படியே. இப்போ இது என்ன? அம்மை மரு மருவா மரு வாட் சொல்றாங்க இல்லையா. இவ்வளவு பெருசு வார்த்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? மகாராஷ்டிராவில் ஒரு மாட்டில் காலிஃப்ளவர் 2 காலிஃப்ளவரை ஒட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு. அது அடுத்த படத்துல கீழே பாருங்க, அப்படியே சுருங்கிடுச்சு. அம்மைக்கு சொன்ன அதே மருத்துவம் தான். சீரகம், வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு, பூண்டு, மஞ்சள், குப்பைமேனி, மருதாணை. ஆனா திருநெற்று பச்சிலை இருந்தா சீக்கிரம் வேலை செய்யும், துளசி மட்டும் இருந்தா கொஞ்சம் நாளாகும். வாய் வழியா வெத்தலை, மிளகு, உப்பு கொடுக்கணும். ஆனா மரு வந்துச்சு 3 மாசம் வைத்தியம் பண்ணணும். வேற எந்த மருத்துவம் பண்ணாலும் திரும்ப வந்துடும், சரியாகவும் வந்துடும். ஆனா இது பண்ணா அவ்வளவுதான். சரி, டெய்லி போடணும். டெய்லி எத்தனை முறை போடுறீங்களோ அவ்வளவுக்குள்ள சீக்கிரம் வேலை நடக்கும். இது வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஆனா கிட்டத்தட்ட அது மாதிரி. இது மாதிரி ஒரு மேற்படியான பயப்படுமான ஒரு நோய் என்னது? CANCER.
அந்த புற்றுக்கு இணையான ஒரு நோய். அதனால உடனே போகணும். அது தோல்ல அந்த பகுதியில் அது நடக்குது. அதை அப்படி பண்றோம். ஒரு 5 பேர் வாங்கம்மா. புதுசா 5 பேர் வாங்க, வராதவங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க.